இந்த ஒரே மாம்சம் என்கிற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. அந்த ஸ்ட்ராங்கான வார்த்தை எதை குறிக்குது? திருமண உறவிலே அல்லது திருமண உறவின் மூலமாக ஒரு ஆழமான ஒரு ஒற்றுமை திருமணத்திலே இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள உள்ளே உண்டாகிறது என்பதை குறிக்கிறது. ஒரு டீப் யூனிட்டி, டீப் ஒன்னஸ், ஒரு ஆழமான ஒற்றுமை இருவருக்கும் உண்டாகிறது என்பதை இந்த ஒரே மாம்சம் என்கிற வார்த்தை இங்கே குறிக்கிறது. ரெண்டு பேர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவுக்குள்ளே அவர்கள் நுழையும் போது எப்படிப்பட்ட உறவு அங்கே உண்டாக முடியும் என்பதை இந்த வார்த்தைகளை கொண்டு இங்கே வர்ணிக்கிறார்கள். ஒரே மாம்சம் என்கிற வார்த்தை அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. மாம்சம் என்று சொல்லும்போது அது வெறும் நம்முடைய இந்த சரீரத்தை, இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த மாம்சம் எலும்பு இதை குறிக்கிறது இல்லை. அது ஒரே மாம்சம் என்கிறது ஒரே நபர் என்பது போல் அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்படுகிறது. யோவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா, மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. யோவேலில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொன்னார்? மாம்ச சரீரத்தின் மேலே ஊற்றுவேன்னாரா? இல்லை, ஜனங்கள் மேலே ஊற்றுவேன்றது தான், பீப்புளை தான் அங்கே குறிப்பிடுது, ஜனங்களை தான் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ ஒரே மாம்சம் என்கிறது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மனிதனாக உருவாவார்கள் என்று அந்த விதத்தில் தான் அங்கே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரே மாம்சம் என்று சொன்னால் இந்த திருமணத்தில் ஈடுபடுகிற இந்த ரெண்டு பேரும் இனி இருவராய் இராமல் மூன்றாவது ஒரு ஆளாக உருவாகிறார்கள். அதான் இயேசு அதை கோட் பண்ணும்போது மார்க் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு அதை சொல்கிறாரு. அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வருது. அப்புறம் 2ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டு சொல்கிறாரு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு காமெண்ட் அப்புறம் சொல்கிறாரு. இவ்விதமாய் அவள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. அப்போ ரெண்டு பேர் திருமணத்தில் ஈடுபடுறார்கள். அவர்கள் ரெண்டு பேர் திருமணத்தில் ஈடுபடுறது மூலமாக இன்னொரு ஆள் போல உருவாகிறார்கள்.